அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திருளே தரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். சாமி வணக்கம் சாமி. வணக்கம் சாமி, பேசிட்டு இருக்கேன், வந்துடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். பேசிட்டு வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். பேசிட்டு இருக்கீங்களா, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, வந்துடுறேன். நான் ஒண்ணுமே பேசல. என்ன சாமி, நான் வரும்போது கச முச்சான்னு பேசிக்கிட்டு ஒரு வாத்தியார் கிளாஸ்க்குள்ள வந்தாக்க சத்தம் போடாம இருக்கணும். அதை விட்டு கையா முய்யான்னு பேசிக்கிட்டு இருந்துட்டு இப்போ வாத்தியார் சவுண்ட் வரணும், சண்டை ஆகக்கூடாது. சவுண்ட் வச்சு வரணும், சவுண்ட் வச்சு கொடுத்துட்டு வரணும், சண்டை ஆகக்கூடாது. ஓ, அப்ப இனிமே வந்து சவுண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி நிறுத்திடுவோம். அதுல பேசிதான் இருப்போம், பசங்க பேசிதான் இருப்போம். பேசுங்க, வரேன் இல்லைங்க, நான் போட்டோ எடுத்துருக்கேன், வரேன். சரி, இன்னைக்கு நம்ம மகாதேவ மாலை 64வது பாடல். அது போன பாட்டுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கேன். எல்லா பாட்டும் தொடர்பு இருக்கு சார். அவன் என்ன தெரியுமா நினைச்சேன், நம்ம ஏன் இந்த மகா மாலை பாட்டு சொல்லணும். ஜனம் தான் இருப்பாங்க சாமி. அது நீங்க ஏற்கனவே பல வாட்டி சொல்லிவிட்டீங்க. சரி, ஒரு வாட்டி சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு வாட்டி சொல்லுங்க, கேட்டுருவோம். எதுக்கு சொல்றீங்க விளக்கத்தை? மகாதேவ மாலையை ஏன் பார்க்கணும், என்ன காரணம் சொல்லுங்க, அது கேட்போம். மகாதேவ மாலை ஏன் பண்ணோம்னா, மகாதேவ மாலையில எல்லா விளக்கமும் இருக்கு. குடும்பத்தில் நம்ம என்ன சிரமப்படுவோமோ சிரமத்தெல்லாம் சொல்லுவாரு. அப்புறம் நம்ம என்ன வழி, எப்படி வாழணும், எப்படி தானம் எப்படி பண்ணணும், தானம் எப்படி இருக்கும், மரத்தை எப்படி ஜெயிக்கலாம், என்ன மாதிரி எல்லாமே இருக்கும். தாமரை வழியெல்லாம் வழிமுறை தான் இருக்கும். அமுத பாருங்க, மெஞ்ச விருப்பத்திலே பாட்டு அருமையான பாட்டு. இந்த வழிமுறைலாம் மாதிரி இருக்கு. மெய்ஞான விருப்பத்தில் ஏறி கேள்வி ஏறி, அதான் ஆமா, அருமையான பாட்டு. வழி அதுதான் வழி. மெய்ஞான விருப்பம் வரணும், அப்புறம் கேள்வி வரணும், தெளிவு வரும். தெளிவுதான் எச்சே போகும், வருஷம் சொல்ல அப்படியே பழமொழி. அது மாதமரில் வந்து தாமன்ற வழின்னு சொல்றாரு, அனுபவம் சொல்றாரு. நாம என்ன கஷ்டப்படுறவங்க சொல்றாரு, குடும்பத்தை எப்படி மாட்டிட்டு இருக்கிறோம், இவ்வளவு கஷ்டம், அதையும் பூரா சொல்லுவாரு. நம்மளை பத்தி முழுக்க விளக்கம் வந்து மாதமர். ரொம்ப அருமையான பாட்டு. அது விளக்கம் ரொம்ப கஷ்டம். அது வந்து போன வாரம் நம்ம என்ன பாட்டு பார்த்தோம்? போன வாரம் வந்து தோன்று பர சாக்கிரமும் கண்டோம், மற்ற சொப்பனமும் கண்டோம், மேற் சுளுத்தி கண்டோம், ஆன்ற பர துரிய நிலை கண்டோம், அப்பால் அது கண்டோம், அப்பாலாம் அதுவும் கண்டோம். அதை பார்த்தோம். இது பாட்டு அப்படியே பாருங்க. பரசாக்கரம் வந்து 3 விழுப்பிடல இல்லைங்க, இன்னைக்கு இந்த பாட்டு பாக்குறது. அது போன வாரம் உள்ள பாட்டு. சரி, சொல்லுங்க. பரசாக்கரம் விழிப்புநிலை, சரி, சொப்பனம் வந்து கனவு நிலை, சுழ்ச்சி கனவு இல்லாம வர நிலை. இது 3லயும் மன வேலை செய்யுது. அது மன வேலை செய்ய நிலை. இப்படி உள்ள வரிசை உண்டா பாருங்க. ஜாக்கிரம், சொப்பனம், சுழ்ச்சி, துரியம். முழுப்பில்லை மன அடங்கினாரு. அப்ப அதுக்கப்புறம் அப்பால் அது கண்டோம், இது தெரியாதுதான். அப்பால் அது கண்டோம் வந்து அதிகரம். அப்புறம் சாந்தார கண்டோம், ஆண்டில் பார்த்தாச்சு, அவ்வளோதான் போயாச்சு. அதுக்கப்புறம் பார்க்க முடியலையேன்னு சொல்லி வருஷத்துலாம் வருத்தப்படுதான். வருஷத்துல அது வரையும் வந்துருக்கு. அதுக்கப்புறம் அவனை போக முடியல. அது அந்த பாட்டு சொல்றதுன்னா உபரிஷம் வந்து எந்த அளவுக்கு சொல்றது விளக்க கொடுக்குறாரு. ஓகே, இப்ப அடுத்த பாட்டு வந்து அதுக்கு அது கண்டினியூவேஷன் தான், சரியா? அப்படியே வராதான். ஓகே, படிங்க. ராமலிங்கமயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம்
ராமலிங்க அபயம். பரிக்கிரக நிலை முழுதும் தொடர்ந்தோம், மேலை பரவிந்து நிலை அனைத்தும் பார்த்தோம், பாசம் எரிக்கும் இயர் பரநாத நிலைக்கண் மெல்ல எய்தினோம், அப்பாலும் எட்டி போனோம், தெரிக்கரிய வெளி மூன்றும் தெரிந்தோம், எங்கும் சிவமே நின் சின்மயமோர் சிறிதும் தேரோம், தரிக்கரிது என்று ஆகமங்கள் எல்லாம் போற்ற தனி நின்ற பரம்பொருளே சாந்த தேவே. தவம் செய்வோர் அடையக்கூடிய அனுபவங்களை நம் வள்ளற் பெருமானார் இவ்வாறு வரிசைப்படுத்துகின்றார். இந்த மாதம் பாடல இந்த விளக்கம் ஏன் ஏன் சொல்லல என்ன விளக்கம்லாம் இதான் பாருங்க பாருங்க. போன வாரம் இதான் நம்ம பார்த்தோம். அது ஆமா அதான் சொல்றேன் விளக்கம் பாருங்க. போன வாரம் என்ன பார்த்தா அதை பார்க்கும் போது அப்பதான் புரியும். போன வாரம் அதே தான் பார்த்த மாதிரி இருக்கு. சதாசிவம் பிரம்மன் விஷ்ணு அதே அப்படியே வரும். அதே சொல்றேன். அதுதான் இப்ப இல்ல சாமி, இங்க தோன்று பர சாக்கிரமும் கண்டோம், மத்த சொப்பனமும் கண்டோம். இது வேற லெவலுக்கு போலியா? அடுத்த லெவலுக்கு போலியா இந்த பாட்டு? அதுதான் போகுது. படிங்க. இது வேற படிக்க வேண்டாமா? கீழே படிங்க. பிரம்மன் என்பது பிரம்மன் என்பது முதல் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் என்றும், அவனது ஆயுட்காலம் 4,32,000 ஆண்டுகள் எனவும் நமது பெருமானார் குறிப்பிடுகின்றார். இரண்டாவது நிலை அனுபவம் பெற்றவன் விஷ்ணு என்றும், அவனது ஆயுள் 8,64,000 ஆண்டுகளாகும். இவ்வாறு பிரம்மன் விஷ்ணு என்பதெல்லாம் தவம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் பெறக்கூடிய அனுபவங்கள் ஆகும். இவ்வாறு தவம் செய்து அனுபவங்களை அடைந்தோர் இறைவனை பற்றி கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. கிரக நிலைகள் என்பது அனுபவஸ்தானமாகவே ஆகும். பரிக்கிரக நிலை முழுதும் என்பது நாத நிலை வரை என கொள்ளலாம். ஏனெனில் அடுத்து அதற்கு மேற்பட்டதாகிய பரவிந்து என்பதால் பரவிந்து நிலைக்கு முன் உள்ள நிலைகளை பரிக்கிரக நிலை என கொள்ள வேண்டியுள்ளது. இதுவரை அனுபவம் பெற்றோர் மேற்சென்று பரவிந்து நிலை அனுபவத்தையும் பெற்றனராம். இதை முதல் முடிப்போம். தவம் செய்வோர் அடையக்கூடிய அனுபவங்கள் நம் வள்ளல் பெருமானார் இவ்வாறு வரிசைப்படுகிறார். பிரம்மன், மகேஸ்வரன், பிரம்மன், விஷ்ணு, கீழே இருந்து ஆரம்பிக்க சாமி. சரியா? நம்ம போன வாரம் டீட்டெயிலா பாத்துட்டோம். திருப்பி பார்க்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். பாக்கணுமா? மூலாதாரம், சுவாதிஸ்தானம் அப்படின்னு வருது. பிரம்மா, விஷ்ணு உடம்புலதான். ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், பிரம்மன் மூலாதாரம், விஷ்ணு வந்து வயிறு, வந்து ஹார்ட்டு, வந்து கண்டம், வந்து அண்ணாக்கு, விந்து புறமத்தி நானும் அப்படியே கேள்வி வந்தார. நாதம் வந்து என்னது? அது இருந்த இடம் விந்து வரைக்கும் இடம் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தான் இடம் கிடையாது, அனுபவம் தான். பரவிந்து, பரநாதம், திக்கிராந்தம், துவாதசாந்தம் எல்லாமே வந்து அனுபவம் தான். இடம் கிடையாது, தனி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பிரம்மன்னாக்கா அதுக்கு வந்து நம்ம மூலாதாரம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து சில வேலைகள்லாம் அது பாக்குது அப்படின்ட்டு. ஆமா, விஷ்ணு வந்து நாபி, காப்பாத்து சாப்பாடு காப்பாத்துது. ருத்ரங்கிறது ஹார்ட், பிளட் சர்க்குலேஷன் அதான் பண்ணுது. காரணம் அங்கதான் இருக்கு. மயத்து வந்து கழுத்து, ஹார்ட், மூச்சு காத்து, அண்ணாக்கு அமுதம் சுற்ற இடம். இது வந்து உடம்புல வந்து இதெல்லாம் இடம் இருக்கு. விந்து புறமதி இது வரைக்கும் இடம் இருக்கு. இடம் தொழில் எல்லாம் உண்டு. இது மேல அது புறாவும். ஆனா புக்கில் ஐயா பார்த்தீங்கன்னா 2 இடம் இருப்பார். 2 விஷ்ணு, 2 ருத்ரன், அது மாதிரி 2 மகேசன், 2 சதாசிவம், 2 விந்து, அது மாதிரி 2 நாதம், 2 பரவிந்து அப்படி இருப்பார். 2 விந்து ஸ்தானம் வரைக்கும் தான் வரும். அது மேல வந்து அனுபவம் தான் ஆடலாம், இடம் கிடையாது. நாங்கள் அனுபவம் குடும்பத்தை தாமம் பண்ணும்போது நாங்கள் கேட்கும், அது அனுபவம். அப்போ பறவைங்கிறது 7 ஒளி, 7 ஒளி வரும். கீழே இருங்க போகிறோம். 7 ஒளி வரும். அதுக்கப்புறம் 12 வந்து நாதம், ஜெகநாதம் வரும். அதுக்கப்புறம் திக்கானது வந்து பேர்வழி பார்க்கறது, இங்கே சுஜா வந்துடும்.
வந்து அப்புறம் பொன்னொழி போகிறோம். ம், துவாசாந்தம் வந்து அமுது சாப்பிட்றோம். ம். ஐதங்கிறது உள்ளே பகறோம். அதான் கலந்துடுறோம். அதான் கடைசி. தவ அனுபவத்தை வரிசைப்படுத்தி சொல்றது ஐயா தான். இன்னும் கொடுத்துட்டு பாருங்க. அது சமே இப்ப உதாரணத்துக்கு இப்ப உலகத்துல இருந்தது 7 இதுதான் சக்கரா தான் பேசுவாங்க. புரியுதா சாமி? ஆமா 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 ஆமா. 7ஓட முடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் போக முடியாது. போக முடியாது போக முடியாது. ஆனா இவரு வந்து கடைசி வரைக்கும் பேசிட்டாரு. ஆமா அதான் அதான் ஏன்னா அதான் கடைசி வரைக்கும் பார்த்தவங்க தான் சாமி அதை பத்தி பேச முடியும். அதான் மாதம் ஏன் படிக்கிறேன்னு சொன்னா தவ அனுபவத்தை முழுசா சொல்றது இது ஒண்ணுதான். ம். ஐயா தான் சொல்றாரு, முழுசா சொல்றாரு. அது மாதம் நம்ம எடுத்துட்டோம். இது வெறும் பாட்டு வழக்கம் இல்லை இது. அது வேற 1ஆம் திருமுறை வேற. அது வேற படிக்க வேணாம்ட்டாங்க வேற. சொல்றாங்க. இல்லை இப்போ பாட்டு பாத்திரம் இல்லை. இன்னும் பின்னாடி போக என்ன தெரியுமோ, குடும்பம் நம்ம கஷ்டம்லாம் வராது. அதெல்லாம் சொல்றாரு. குடும்ப கஷ்டம் வருமா? அனுபவம் சொல்லிட்டாருங்க. நம்ம நிறைய பின்னால வருது, அதெல்லாம் வருது. அதாவது குடும்ப கஷ்டம் நிறைய தான் இருக்கு எங்களுக்குலாம். அது வரும் வேற. பிரம்மன் என்பது முதல் நிலை அனுபவத்தை பெற்று கொண்டவன் என்றும் அவனது ஆயுட்காலம் 4,32,000 ஆண்டுகள் எனவும் நமது பெருமானார் முதல் நிலை என்ன சாமி? இங்கயா பிரம்மனா? ஆமா ஆமா. அப்படின்னா இது வந்து இளைஞனா இல்லையா, புறத்தை தாமடுற மாதிரி அனுபவத்தை 40 இருக்கு. அது முதல்ல அனுப்பற்ற பிரம்மன். அவன் ஆயுது வந்து 40,000 வருஷம் ஆண்டுகள். 2வது நிலை அனுபவம் பெற்றவன் விட்டுன்னு அவன் டபுள் 8 6 4 அப்படியே டபுள் ஆகுது ஆண்டுகள். பிரம்மன் விட்டு என்பதெல்லாம் தவம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் பெறக்கூடிய அனுபவங்களா சமே? இப்ப 864,000 வருஷம் வந்து அவன் வாழ்றான்னா எங்க இருப்பான்? எங்க போய் வாழ்வான்? அதெல்லாம் தெரியாது. என்ன சமயம் அசால்ட்ட கப்புன்னு தெரியாது. தவிர நான் நினைக்கிறேன் மக்களோடு மக்களா இருந்துகிட்டு தெரியாத இருக்க முடியாது சார். மக்களோட தான் இருக்க முடியாது. நம்மள டார்ச்சர் பண்ணிடுறாங்க சாமி. இருந்தா போயிடுவான். அதாவது சாமி அவனுக்கு 4,32,000 வருஷம் தானே சாமி? மக்களோட இருந்தாருனாக்கா 4 நாள்லயே முடிஞ்சது. இவ்வாறு தவம் செய்த அனுபவங்களை அடைந்தோர் இறைவனை சூட்சும நிலையில இருக்கலாமாங்கய்யா அவங்க எல்லாம்? சூட்சும நிலையில இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்காது. சரிங்க. அது என்ன சொல்லுவாங்க ஏன்னு கேட்டா பிரம்மன் ஐயா என்ன சொல்றாரு, மாதத்துக்குதான் பிரம்மன் இறப்பான்னு சொல்றாரு. இருக்க மாட்டாங்களே இறப்பான்னு சொல்றாரு ஐயா. வாயில் பெருசாச்சியே தவிர மனசு வரல அவங்களாம். ஐயா பாட்டுல என்ன சொல்றாரு, மாலும் துஞ்சுவான் மரவன் இறப்பான் மற்றவன் அழிவார் அப்படின்னு எழுதுறாரு. அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணா பேர் அர்த்தம் உடம்புதான் இருக்காங்க. ஆயில் எடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்கா அமானுஷ்ய சக்தியை பத்தி பேசுறாங்க. ஆமா தானே? நீங்க அங்கதான் வரீங்கன்னு தெரியுது. திடீர்னு எவனாச்சும் வந்து நம்ம வீட்டுல இருந்துகிட்டு நான் தான் இப்ப விட்டு போறேன். நம்ம பெருமானார் இருக்கும்போது எதுக்கு திடீர்னு ராத்திரி வந்து பிரம்மன் வந்திருக்கிறேன் 4,32,000 வருஷமா இருக்கிறேன் உங்க வீட்டுல தங்கிக்கலாம்னு கேட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சவே நீங்களா வேணாம் பெருமானார் இருக்காரு நீங்க போங்கயான்னு சொல்லி விட்டுருவேன். இவ்வாறு தவம் செய்த அனுபவங்களை அடைந்தோர் இறைவனை பற்றி கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இவங்க எல்லாம் வந்து தவம் அனுபவி இவங்களும் இறைவனை பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்ல வராங்க இந்த பாட்டுல. சரியா சாமி? கிரக நிலைகள் என்பது அனுபவஸ்தானாகவே என்ன சாமி? அனுபவஸ்தானவே அனுபவஸ்தலங்களே அனுபவஸ்தானாகவே என்ன ஸ்ரீனகாட்டியா அப்புறம் என்னத்தைய காட்டுறது? என்ன ஸ்ரீனு தான் காட்டிட்டு இருக்கேன். ஒருத்தனுக்கு வந்து மஞ்சக்காமாலையா அவன் என்ன பண்ணானா
வேட்டி காய போட்டிருந்து வேட்டி அழுக்கா இருக்கு, மஞ்சளா இருக்கு, இப்ப துவங்கிடா அந்த கதையா இருக்கு தம்பி உங்க கதை. அதை ஏதாவது பண்ணி தம்பி உங்க கம்ப்யூட்டர்ல எங்களை போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க. சரி நான் திருப்பி அழைச்சிட்டு திறக்கிறேன். நல்ல ஒண்ணு தெரியலையா? இது ஃபுல்லா உங்க மூஞ்சி தான் தெரியுது. இப்ப இல்ல. இப்ப வந்துருச்சு. சரி, கிரக நிலைகள் என்பது அனுபவஸ்தான் ஸ்தானமா? அனுபவ ஸ்தானம். அனுபவஸ்தானங்களாகவே தானே ஆமா ஆமா அனுபவஸ்தானங்களே ஆகும். சரியா? ஆமா ஆமா ரைட்டு. அனுபவஸ்தானங்கள்னா என்ன, இடமா? இடம். பரிகிரக நிலை முழுதும் என்பது நாத நிலை வரை என கொள்ளலாம். ஏனெனில் அடுத்து அதற்கு மேற்பட்டதாகிய பரவிந்து என்பதால் பரவிந்து நிலைக்கு முன் உள்ள நிலைகள் பரிக்கிற நிலை என கொள்ள வேண்டியுள்ளது. இதை கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணும் இல்ல, பாப்போம் இல்லைங்க. பரிக்கிரக நிலைக்கு வந்து எங்க வருது? இங்க 7வது நிலையா சொல்றீங்களா? ஆமா, இது சார்ந்தது இல்லையா? அதுவே பரிகிரக. அதாவது சாமி நில்லுங்க, இங்கே ஒன்னிலே இருந்து விந்து வரைக்கும் பரிக்கிரக நிலை. சரியா? ஆமா ஆமா. ஓகே, இடம் இருக்கு, எல்லாம் இடம் இருக்கு. சரி, ஓகே. சரி, என்னது கிரக நிலை என்பது பரிக்கிரக நிலை முழுதும் என்பது நாத நிலை வரை என கொள்ளலாம். ஏனெனில் அடுத்து அதற்கு மேற்பட்டதாக பரவிந்து என்பதால் பரவிந்து நிலைக்கு முன் உள்ள நிலைகள் பரிக்கிரக நிலை என கொள்ள வேண்டியுள்ளது. இல்லைங்க, பரிக்கிற நிலை முழுதும் கண்டும் மேலை பரவிந்து. ஓகே, எனக்கு இப்பதான் புரியுது. அதாவது இங்க பரவிந்துன்னு போட்டுவிட்டு மேல பரிக்கிரக நிலை முழுதும்னாக்கா, இப்ப பரவிந்து வந்து இங்க இருக்கு. சரியா சாமி? ஆமா ஆமா. இப்ப பரிக்கிரக நிலை முழுதும் அப்படின்னாக்கா அது வரைக்கும் வந்துட்டோம். அது வரைக்கும் வந்துட்டோம்னு அர்த்தம். ஓகே, அது மேல பரவிந்து போறோம் வராது சாமி. இது ஒரு ஜேர்னி மாதிரில இருக்கு. நம்ம என்ன தெரியுமா பண்றோம் சாமி? நம்ம என்ன பண்றோம்? அப்படியே உட்காந்துருக்கோம். ஆமா இல்லைங்க, அப்படியே உட்காந்துருக்கோம். அப்புறம் பார்த்தாக்க மனசு இந்த வேலையை முடிச்சிட்டியா, உடனே நம்ம ஏஞ்சி போயிட்டு அந்த வேலையை முடிக்கிறோம். மறந்துட போறோம்ட்டு. அப்பதான் நான் இப்ப ஒருத்தங்க என்கிட்ட தியானத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க சாமி. ஒரு ஃப்ரெண்டு, அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்க தியானம் பண்ணாங்களாம். தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது தியானம் பண்ணும்போதுதான் கெண்டதெல்லாம் கிளம்புதான். அதனால அவங்க தியானம் பண்ண முடியும். அப்ப நான் சொன்னேன், சும்மா இருந்தாக்கா கிளம்பதான் செய்யும். என்னது அவங்க நம்மளுக்கு அப்படிதான் கிளம்புது. அனுபவம் பெற்றோர் மேற் சென்று பரவந்தி நிலை அனுபவத்தையும் பெற்றனராம். ஓகே, இது வந்து என்னன்னாக்கா சாமி, இந்த அனுபவத்துல, அதாவது தவத்துல என்னென்ன அனுபவம் கிடைக்கும், நீங்க என்னென்ன பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் நினைக்கிறேன் சாமி, உக்காந்துக்கிட்டே நோவாம இன்பத்தை அனுபவிக்கிறது தான் தவம் நான் நினைக்கிறேன். சரியா? ஏன்னா இப்ப பாருங்க சாமி, இப்ப நம்ம வந்து குடும்ப சூழ்நிலை இப்படின்னு நிறைய பேர் டீல் பண்ண வேண்டியது இருக்கு. என்னென்னமோ பிரச்சனை கொண்டு வரானுங்க. சரியா சாமி? தவம் பண்ணி வச்சுங்களேன், சும்மா செவனேன்னு உட்காந்துக்கிட்டு உள்ளுக்கு இருக்கிறது தான் அனுபவம். அதை அனுபவிச்சுட்டு போயிடலாம். ஆனா அங்கதான் ட்ரிக்ஸ் இருக்கு. ஆனா வெளியே தான் அது தேடுது. ஏய், இங்க போ, அதை பண்ணு, இதை சாப்பிடு, இதை பண்ணு, இதை வாங்கு, அதை ஓடு. என்ன சொல்றீங்க மக்களே? சொல்லுங்கப்பா. மக்கள் யாரும் பேச மாட்டாங்க. நன்றிமா மகேஸ்வரிமா, நன்றி. அடுத்து படிங்க. நன்றிங்க. படிக்கிறேங்க ஐயா. அதற்கும் அடுத்த நிலையாகிற பரநாத நிலை கண் மெல்ல எய்தினோம் என்பார். முன் பாட்டிற்கு விளக்கம் கண்ட போதே பரநாத நிலைக்கு ஓரளவு விளக்கம் கண்டுள்ளோம். தவம் செய்வோர் முச்சுடராகிய பேரொளி, பொன்னொளி, செவ்வொளி ஆகிய மூன்றையும் அகத்தே காணுவர். அதில் முன் தோன்றும் பேரொளி இறைவனின் அடியாகவும், பொன்னொளி நடுவாகவும், செவ்வொளி முடியாகவும், இவை மூன்றையும் முறையே அடி, நடு, முடி எனவும் கொள்ளலாம். முதலில் தோன்றும் பேரொளி அல்லது பெருஞ்சோதி பரநாத நிலை அனுபவம் ஆகும். சுத்த சன்மார்க்கத்திற்கு செல்ல 3 படிகள் என்பார். சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம். இது முதல் முடிச்சிருவோம். அதற்கு அடுத்த நிலையாகிய பரநாத நிலை கண் மெல்ல எய்தினோம் என்பார். ஓகே, பரநாத நிலை போறமே
என்னது பாசம் எழுதிடும். பாசம் எழுதி பரநாத. முன்பாட்டிற்கு விளக்கம் கண்ட போதே பரநாத நிலைக்கு ஓரளவு விளக்கம் கண்டுள்ளோம். தவம் செய்வோர் முச்சுடராகிய பேரொளி, பொன்னொளி, செவ்வொளி ஆகிய மூன்றையும் அகத்தே காணுவர். அதில் முன் தோன்றும் பேரொளி இறைவனின் அடியாகவும், பொன்னொளி நடுவாகவும், செவ்வொளி முடியாகவும், இவை மூன்றையும் முறையே அடி, நடு, முடி எனவும் கொள்ளலாம். முதலில் தோன்றும் பேரொளி அல்லது பெருஞ்சோதி பரநாத நிலை அனுபவம் ஆகும். பெருஞ்சோதி தான் பரநாத நிலை அனுபவம். சரி சாமி. அண்ட பகிரண்டம் தோற்றா பேரொளி பகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியது. எப்படி அனுபவம் மாலை 54. கொஞ்ச நாளா ஒரு 4 மாசமா அந்த பாட்டை சரியா பாக்கல. இனிமே ஆரம்பிச்சு ஒரு 4 மாசமா சரியில்லை எல்லாம். சுத்த சன்மார்க்கத்திற்கு செல்ல 3 படிகள் என்பர். சமய சன்மார்க்கம் அப்படிங்க இல்லைங்க சாமி. இது இப்ப இந்த பரநாத நிலைன்றது வந்து பேரொழியா பாத்துக்கிட்டோம் சாமி. சரியா? சரி, அப்படியே நீங்க இப்ப மத சன்மார்க்கத்துக்கு வரீங்க. சரி வாங்க படிக்க சொல்லுங்க பாப்போம். சமய சன்மார்க்கம் சத்துவ குண சம்பந்தம் உடையது. மத சன்மார்க்கம் நிர்குண லட்சியம் உடையது. நிர்குண அனுபவம் பெற்றோர் நிராசையுடன் திகழ்வர். நிராசை நிலை அடைந்தோர் மனம் பாசத்தை பற்றாது. இந்த பரநாத நிலைதான் பாசம் எரிக்கும் நிலை என்கிறார். மத சன்மார்க்க நெறியிலும் பாசம் நீங்கும். பரநாத நிலை அனுபவத்திலும் பாசம் எரியும். பரநாத நிலைக்கு அப்பாலுள்ள திக்ராந்தம் முதலிய நிலைகளையும் பார்த்தோம். அதற்கு அப்பால் அறிவதற்கு அரிதாய் 3 வெளிகளையும் தெரிந்து கொண்டோம். அந்த 3 வெளிகள் என்னவாக இருக்கும்? சுத்தவெளி, மோனவெளி, ஞானவெளி முதலான வெளிகளாய் இருக்கலாம். ஏனெனில் அதீதமான சிவம் இந்த வெளிகளில் எல்லாம் கலந்து கொண்டு அதுவாகவே விளங்குகின்றதாம். ஏகப்பட்ட ஜாகுன்னு இருக்குங்க, கொஞ்சம் பாத்துருவோம். சமய சன்மார்க்கம் சத்துவ குண சம்பந்தம் முடியாது. என்ன சமய தயவு பக்தி சரி ஜீவகாருண் கொல்லாமை பொறுமை முததான் சொன்னேன் பாத்தீங்களா? கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரகம், ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம். உடனே மூப்பையா சாமியை கும்பிட்டாக்கிட்டு சமய சன்மார்க்கிட்டு சொல்றது. சமய உங்களை சமய சன்மார்க்கின்னு சொன்னாக்க நீங்க சந்தோஷம் தான் படணும். நானும் உங்களுக்கு கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிகழ்வுகள் வந்துருச்சு சாமி. என்ன கோபப்படுறீங்க? உங்களை சமய சன்மார்க்க சொன்னாங்க பண்ணலையா? ஓகே சரி, சமய சன்மார்க்கம் என்னன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாம சமய சன்மார்க்கின்றது சவே. ஏன்னா அங்க சமயம்னு சொன்னோன்னே இவர் வந்து பூமாலைய போட்டு விட்டாங்க, இவங்க வந்து அப்படின்னா ஓகே சமயவாதி அப்படின்றது. சாமி இது என்ன தெரியுமா? அவாவை எதுக்குறன்ட்டு இது பண்றது புரியுதுங்களா? படிக்காம புரிஞ்சுக்காம இவெல்லாம் சொல்றது புளி வச்சா சமய சன்மார்க்கி, சிலை வச்சா சமய சன்மார்க்கி சொல்றது. ஐயா சொல்றது என்ன தெரியாது. அந்த நாள் வந்தா போருமே. ஆமா, கொல்லாமை, பொறுமை, அதாவது எல்லாம் வந்துருமே. கொஞ்சம் பண்ணேன் ஏன்னா நல்ல சர்டிஃபிகேட் தரேன் எனக்கு. கொஞ்சம் பண்ணேன் சாமி. ஏன் வல்லர் மறைஞ்சாரு தெரியுமா சாமி? நான் நினைக்கிறேன் இப்ப வல்லர் மட்டும் இப்ப வச்சுக்க, அவருக்கே உட்காந்து பாடத்தை எடுத்து விட்டுருவாங்க இவங்க. ஐயோ கட்டாயமா. இப்ப வல்லர் வந்து பாடம் எடுத்து வந்தாரு வச்சுக்க, நீங்க உட்காருங்க சாமி நாங்க சொல்றோம் பாருங்கன்ட்டு. ஆமா ஆமா, சமய சன்மார்க்கினா அது இப்படிதான் அப்படி நீங்க எதுவும் சொல்லாதீங்கன்றுவாங்க. நிர்குண அனுபவம் பெற்றோர் நிராசையுடன் திகழ்வர். சாமி நில்லுங்க சாமி, ஏதோ ஒரு சண்டை ஓடி இருக்கு சாமி. நில்லுங்க, வர கையா மையான்றாங்க. வரேன் சாமி. சாமி ஒரு 8:30 மணிக்கு கரெக்டா முடிச்சுக்கோங்க சாமி. ஓகே. பசி அடிச்சு போல இருக்கு. ஒருத்தனை அடிச்சுக்கிறீங்க. நீங்க சமைக்கல சாமி? ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு அந்த இதெல்லாம் சால்வ் பண்றது டைம் ஓடி போச்சு. ஓகே ஓகே ஓகே. 8:30 மணிக்கு முடிச்சுக்குவோம். எத்தனை டைம் நிறைய இருக்கேன்? 20 நிமிஷம் இருக்கே.
சாமி அங்க இல்லைங்க, என்கிட்ட அங்க வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்ப மேல பாத்துட்டு 8:30 மணிக்கு டயம் வேலை பாக்குறீங்க. கிடையாது மாட்டேன் இப்போ. இல்ல கேட்டு மாட்டேன் பையன். மாட்டாங்களா? ஓகே, சரி ஆ. சரி. நிராசை நிலை என்பது அடைந்தோர் மனம் பாசத்தை பற்றாது. பாசம்னா என்ன சாமி? ஆசை தானே? ஆமா, ஆசைதான். பந்தம் பந்தம். சாமி நில்லுங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, சமய சன்மார்க்கம் நிர்குண அனுபவம் பெற்றோர் நிராசையுடன் இருப்பர். நிராசை நிலை அடைந்தோர் மனம் பாசத்தை பற்றாது. இந்த பரநாத நிலைதான் பாசம் இருக்கும் நிலை. இப்ப பரநாத நிலைக்கு வந்தாதான் நம்மளுக்கு பாசமே போகுமா? ஆமா, அப்ப அது வரைக்கும் பாசம் இருக்குமா சாமி? இருக்கும். அப்ப நம்ம எப்பவுமே ஓவரா சீனா போடுறோம், காசு எனக்கு ரொம்ப இருக்குன்ட்டு. அப்ப இருக்கத்தான் செய்யும். ஆமா, 14 வரையும் இருக்கும். அது அப்படி பண்ணா அப்படி இருக்கும். இல்லைன்னா இப்படி வரணும், சாமி அப்படி வரணும். மாசம் வந்தா இருக்காது. என்ன சாமி சொல்றீங்க? எப்படி வரணுன்றீங்க? தவத்தலை பல்லாமலாம் போவோம் சார். தவம் இல்லாம ஒழுங்குது வாங்க, சமய சன்மா வாங்க முதல்ல. ஆமா, அதுலயே நம்ம பண்ணலாம் அப்படின்றீங்க. அப்படி பண்ணலாம். மலை பக்கம் அப்படிதான் போயிடலாம். அது சும்மா விடுமா சாமி நம்மள? சாமி நம்ம சும்மா இருந்தாலும் இல்லைங்க, நான் சொல்றேன் பாருங்க, நம்ம செவனேன்னு சும்மா இருந்தாலும் வேணா இருக்குல்ல, அது எங்கேயாச்சும் எதையாச்சும் கொண்டு மாட்டி விட்டுருது. வராது சார், சமயம் வந்துட்டு வராது சார். கை விட்டுச்சுன்னா வராது. சமயசன் மார்க்குல நான் சொல்றேன். இப்ப எங்களோட வாழ்க்கை நாங்க சமயசன் மார்க்கெல்லாம் கிடையாது. அது நீங்க நாங்க வந்து சன்மார்க்கி தான், சாதாரண சன்மார்க்கி. சமயம் வந்துருங்க, சமயம் வந்துருங்க சாமி. நாங்க வர்றதா பாக்குறோம், கூட உள்ள சில அல்ல கேக்கெல்லாம் இழுத்து விட்டுறாங்க நம்மள. இங்க ஒருத்தர் இருக்கிறான், அவனை நான் பாத்துக்கிறதா இருக்கிறேன். ஐயோ, பரநாத நிலைக்கு அப்பால் உள்ள இல்ல, நான் யாரு தப்பா சொல்லல, நான் சுரேஷ் சொல்றேன். சுரேஷே யாரு தப்பா வச்சுக்க போறீங்கப்பா? தவி நடுக்கிற லேப்டாப் திறந்துட்டு வேற எங்கேயும் போயிட்டா போல இருக்கு. இருக்கா? இருக்கேன். நான் ஒரு மரம் மாதிரி. இந்த மரத்தோட உங்களுக்கு வெயில்ல தான் தெரியும். யாரு நீயா? அதற்கு அப்பால் அறிவதற்கு அரிய சாமி பரநாத நிலைக்கு அப்பால் உள்ள திக்கிராந்த முதல நிலைகளையும் பார்த்தோம். திக்கிராந்த என்ன சாமி சொல்லுங்க? பேரொளி. ஓகே. அதற்கு அப்பால் அறிவதற்கு அரியதாகிய 3 வெளிகளையும் தெரிந்து கொண்டோம். அதுக்கப்புறம் வந்து 3 வெளி இருக்கு. சரியா சாமி? ஆமா, இப்ப இங்க வந்து அது அப்படி வந்து போற சார். ஒரு விளக்கம் வந்து பரநாதம் திக்கிறாங்க அதிகம் அனுப்பச்சு இல்லையா? ஓகே, இல்ல சாமி, நான் வேலைக்கு சொல்றேன் பாருங்க சரியான்ட்டு. இப்ப நம்ம பார்த்தல நாதம் பரவிந்து அப்படியே போகுது. ஆனா இந்த கேப் இடையில கூட சில இது இருக்கு, அப்படி சொல்ல வரீங்க? இங்க வந்து இப்படி பாத்திக்கலாம். பரநாதத்துல சாமி இல்லைங்க சாமி, அக்காட்ட சொல்லு இப்போ. எதுக்கு நான் இங்க வந்தேன்? பரநாதம். சரி, 3 வெளிகளையும் தெரிந்து கொண்டோம். அந்த 3 வெளிகள் என்னவாக இருக்கும்? சுத்தவெளி, மோனவெளி, ஞானவெளி முதலான வெளிகளாய் இருக்கலாம். 3 வெளி இருக்கு. எதுக்கு? திக்கிராந்த முதல் நிலைகளையும் பார்த்தோம். அதற்கு திக்கிராந்ததுக்கு அப்புறம் வந்து சுத்தவெளி, மோனவெளி, ஞானவெளின்னு 3 இருக்கு. ஏனெனில் அதீதமான சிவம் இந்த வெளிகளுக்கெல்லாம் கலந்து கொண்டு அதுவாக விளங்குகின்றதான். இதான் புரிய மாட்டேங்குது. ஏன் நீங்க படிங்கம்மா, இந்த பாட்டை பார்ப்போம், அப்பதான் புரியும் போல இருக்கு. அண்டவகை எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும், அவைகள் அவ்வளவும், அவைகள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் கலந்த கலப்பு எவ்வளவோ அவ்வளவும் நிறைந்தே விண்டும் ஓர் நாதவெளி சுத்தவெளி விண்தகுமோர் நாத. சாமி அங்க விண்டுமோர் தான் போட்டிருக்கீங்க. கரெக்ட் பண்றது சாமி. ஓ, கரெக்ட் பண்றீங்களா? விண்தகுமோர். ஆமா, விண்தகுமோர் நாதவெளி. விண்தகுமோர் நாதவெளி சுத்தவெளி மோனவெளி ஞானவெளி முதலாம்
வெளிகளெல்லாம் நிரம்பக் கொண்டதுவாய் நன்றி. விளங்குகின்ற சுத்த சிவமயமே, குலவு நடத்தரசே என் குற்றமும் கொண்டருளே. இது அருள் விளக்க மல்லுங்கம்மா இது கொஞ்சம் பாத்துருவோம். இது கொஞ்சம் பாட்டை பார்த்துருவோம். பரநாத நிலைக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் சாமி. அப்பால் அழிவதற்கு பரநாத நிலைக்கு அப்பால் உள்ள திக்கிராந்த முதல நிலைகளையும் பார்த்தோம். அதற்கு அப்பால் அறிவதற்கு அரிய 3 வெளிகளையும் சாமி நிலைக்கு சாமி உணரும். ஆ, சாமி இந்த உரை மனம் கடந்த ஒரு வெளிமேல்றாங்கல்ல, ஆமா நான் இங்கதானே உட்கார்ந்துருக்கிறேன். அங்க ஆமா உரைச்சுக்கிட்டே கையா முய்யா இருக்கீங்க. இதே நம்மளால தாக்க முடியல. பரநாத நிலைகளுக்கு அப்பாலும் திக்கிராந்த முதல் நிலைகளுக்கும் பார்த்தோம். முதல் நிலைகளையும் பார்த்துட்டோம் சாமி. அதற்கு அப்பால் அறிவதற்கு அரிய 3 வெளிகளையும் பார்த்துட்டோம். ஞான வெளி 3 வெளிய. சாமி இந்த பாட்டை கொஞ்சம் சொல்லுங்க. அண்ட வகை எவ்வளவோ அவ்வளவும் அது கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா. அண்டங்கள் எவ்வளவு இல்லையா? அண்டனா எல்லா அண்டங்களும் இல்லையா? எல்லா உலகம் ம் அது அண்டங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளோ அந்த அவ்வளோ தெரியும். ம் அது எல்லாத்துக்கும் அமைதி உயிரெலாம் இருக்குல்ல, ம் உயிரெலாம் எவ்வளோ அவ்வளோவும் ம் அந்த 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 உயிருக்கு அந்த பொருள் அந்த பாட்டு அந்த அது இப்ப உதாரணம் சாமி நிறைய அண்டம் இருக்கு. ஆமா ஒரு அந்த அண்டத்துல அண்டத்துல நிறைய உயிர் இருக்கு. அப்ப அந்த உயிர் இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து இங்க உட்காந்துருக்கேன் சாமி. நான் இங்க நிறைய பொருள்கள் பாக்குறேன். புக் இருக்கு, ஆமா ஆமா அல்ல அல்ல பாக்குறேன். சரியா? ஆமா உயிர் எவ்வளோ அது கண்ட பொருள் எவ்வளோ பாட்டு கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும் ம் அவற்று கலந்து கலப்பு எவ்வளோ அது உயிரை கலந்து கலப்பு எவ்வளோ அவ்வளோ ம் எல்லாத்தையும் நிறைஞ்சு ம் சொல்லக்கூடிய நாதவெளி ம் சுத்தவெளி மானவெளி ம் நாதம் நாதம் வந்து இல்லையா? ம் நான் வந்து பாடு மனம் சுத்தமாயிரும். ம் அப்போ மௌனம் வந்துடும். ம் மௌனம் வந்து ஞானம் வந்துடும். ம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுக்காது. ம் இந்த வெடிலாம் இந்த வெடிலாம் நிறுவிட்டு சுற்றி அது விளங்குது அப்படியே அவ்வளோதான். ம் கொண்டதுவாய் விளங்குகின்ற சித்த சிவமயமே குலவு நடத்தரசே என் குற்றமும் கொண்டருளே. இவ்வளோ வச்சு கொடுத்து வச்சு ஏன் கிடையாது. ம் அந்த அண்ணன் எவ்வளோ எவ்வளோ அது உயிரில் எவ்வளோ அவ்வளோ உயிருக்கு வச்சு பொருள் எவ்வளோ அவ்வளோ அதை கலப்பு எவ்வளோ எல்லாத்தையும் வச்சுக்கிறியே என் கொடுத்தையும் வச்சுக்கோங்க. சாமி இந்த டீலிங் நல்லா இருக்கு சாமி. பாத்தீங்களா? ஆமா சாமி இத படிச்சோன்னே கடவுளை 10 வாட்டி யோசிப்பாங்க. அடக்கடவுள் இதை நம்ம யோசிக்காம போயிட்டுமே. சாமி ஏன்னாக்கா இப்ப அந்த குற்றத்தை மாத்தும் பார்த்துட்டு நம்மள செஞ்சு விட்டுருது கடவுள். ஆமா தானே சாமி? அதை வச்சுக்க வேண்டியதானே? எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிறது உனக்கு என்ன எவ்வளவு இருக்கு போகுது நம்ம குற்றம் சாமி? எவ்வளவு பொருள் சாமி? அண்டம் அது அந்த உயிர் அவ்வளோதையும் வச்சுக்கிட்டு நம்ம குற்றத்தை மட்டும் பார்த்து நம்மள வந்து கரெக்டா வேலையை பார்த்து கை தாட்டி விட்டுருது. அதுக்காக குற்றம் கொண்டு அருளை கொஞ்சம் எடுத்து அருள் கொடுத்துரு. எடுத்துக்கிட்டு அருளை கொடு. என் குற்றத்தை எடுத்துக்கோ, இவ்வளவு எதையும் வச்சுக்கோ. இப்ப நீங்க மாட்டீங்க சாமி. இப்ப வாங்க. இல்லைங்க ஏற்கனவே வந்து என்ன சொன்னீங்க? நம்ம குற்றத்தை நம்ம தாயா போகணும், நம்ம தாயா வச்சுக்கிட்டு இருக்கோம். வல்லார் போட்டாங்க பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க இதுக்கு சொல்லுங்க சாமி. இப்ப என்ன பண்ணுவீங்க நீ? இப்ப குற்றம் சரி நீ வச்சு அஞ்சானல இது என்ன ஆர்டர் கொடுத்துருக்கேன் அவட்ட. யாரு குற்றத்தையா? அவட நான் கொடுக்க மாட்டேன். நீயா பார்த்து எடுத்துக்கிட்டே அருளை கொடு. நான் பண்ணுங்க உங்க வழி எப்படி ஆட்ட போகும் சாமி. ஒரு பக்கத்து நான் முயற்சி பண்ணிட்டு இப்ப வந்து சாமி இப்ப வந்து நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். முயற்சி பண்ணல இல்ல சாமி, முயற்சி பண்றோம். அந்த நேரத்துல ஏதாவது ஒரு ஷார்ட் கட் கிடைச்சிச்சுனாக்கா வேணுமா வேணாமா சாமி? நீங்க சொல்லுங்க. அப்புறம் ஷார்ட் கட் கொடுத்தாக்கா எனக்கு வேண்டாம், நான் இப்படிதான் கஷ்டப்பட்டு போவேன்ட்டேன். அந்த மாதிரி என்னால முடியாது சாமி. நான் வந்து 80-20 பிரின்சிபல் சாமி. 20% எஃபர்ட் 80% ரிசல்ட். எப்படி சாமி? என்ன சாமி நடத்துங்க ஒரு மாதிரியா சொல்றீங்க? அந்த ஜெயிச்ச போறோம் சார். அந்த மாதிரிதான் வழி தெரியும் சாமி. இல்லன்னா இது யாரு தெரியுமா சொல்லி கொடுத்தா? உங்களுக்கு தெரியுமா யார் சொல்லி கொடுத்ததுன்னு? யாரு சொல்றாரு? அப்புறம் இது ஐயா தானே சொல்றாரு. இந்த மாதிரி வழிகள் எல்லாம் வந்து எனக்கு அச்சோ என்ற ரூல் என் மனசுக்குள்ள வந்துரு, என் குற்றத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு
என் உடல் பொருள் ஆவியை எடுத்துக்கிட்டு உன் உடல் பொருள் ஆவியை கொடு. இந்த மாதிரி ஐடியாலாம் நான் எனக்கா தோணுது, எனக்கு தோணாது. இதெல்லாம் நம்ம தலைவர் சொல்லதான் நாங்க கேட்டு இப்ப நம்ம தலைவருக்கே திருப்பி கேட்கணும். என்ன சொல்றீங்க? இது அருள் விளக்க மாலை பாடல். எந்த அனுபவத்திலும் கலந்துள்ளது சிவம். ஆனாலும் அந்த சிவத்தின் சின்மயத்தை அறிவாற்றலை ஒரு சிறிதும் எங்கும் முடிந்த முடிவாக காண முடியவில்லையே என்று ஆகமங்கள் அனைத்தும் போற்றி பரவுகின்றன நிலையில் விளங்குகின்ற சுத்த சிவமயமே குலவு நடத்தரசே என்று இறைவனை வர்ணிக்கின்றார். ஒப்பற்ற பரம்பொருளே, ஒப்பற்ற பரம்பொருளே, யார் என்ன செய்தாலும் அருள் மட்டுமே தரக்கூடிய சாந்தத்தேவே, நின் அருள் வல்லபத்தை அறிவு மயத்தை எந்த அனுபவம் பெற்றோராலும் ஒரு சிறிதளவு கூட பெற முடியவில்லையே என ஆகமங்கள் எல்லாம் யாருமே பெறலையா சாமி? இப்போ வல்லார் கூப்பிட்டு சாவடம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ரெடியா இரு, உனக்கு அருள்ல கண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா சாமி? அப்ப வல்லார் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு. இதான் அந்த பாட்டோட முடிவா? இல்லையே, போலியே. சமே ஆனாலும் அந்த சிவத்தின் சின்மயத்தை அறிவாற்றலை என்ன சொல்ல வரீங்க? ஆனா என்ன இல்ல, சின்மயம் அறிவாற்றல் அது புரியுது. ஏன் போட்டு வச்சிருக்கீங்க? அல்லதா நம்மள ஒழுங்கா படிச்சதானே புரியும். அல்லது அறிவாற்றலை அப்படி போட்டா அல்லது பாத்தீங்களா சாமி? தெரியாம போச்சு. அது அல்லதுன்னு போட வேண்டியது. தவே மத்ததெல்லாம் உழுசா போட்டிருக்கேன், ஷார்ட்டா உழுது போட்ட கரெக்டா போட்டு வச்சு எங்களுக்கு கொலை போடுங்க. நானே அங்க போயிட்டேன். உங்களுக்கு தெரியுமா? இப்படிதாங்க போடுவாங்க தமிழ்நாட்டுல. நம்ம இங்கிலீஷ்ல நாங்க அவங்க தமிழ் ஒழுங்கா படிச்சதானே. முடிந்த முடிவாக காண முடியவில்லை என்று ஆகமங்கள் அனைத்தும் போற்றி பரவுகின்ற நிலையில் ஆகமமே சொல்லுது சாமி. இல்லைங்க இல்லைங்க, இப்ப வல்லார் ஒரு அதாவது அவரோட இந்த வாழைப்பழத்துல ஊசிய சொருவருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதாவது ஆகமத்தினால ஒண்ணும் முடியாதுன்னு சொல்றத எப்படி சொன்னாங்க பாருங்க. போற்றி பரவு ஆகமத்தால முடியாதுன்னு சொல்லல, ஆகமே இதெல்லாம் முடியவில்லையேன்னு போற்றி பரவுதான். அப்ப நம்ம கேட்கும் போது ஆகமெல்லாம் ஏதோ போற்றி பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா உள்கருத்து என்னன்னாக்கா, ஆகமத்தை படிச்சுனா முடியாதுடா, நீ அவ்வளவுதான் முடிஞ்சேன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? இது அவாக்குதான் பொருந்தும். ஒப்பற்ற பரம்பொருளே, யார் என்ன செய்தாலும் அருள் மட்டுமே யார் என்ன செய்தாலும் அருள் மட்டுமே தரக்கூடிய சாந்த தேவைவா? யார் என்ன செய்தாலும் அருள் தருவாரா? எப்படி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு அருள் கிடைக்குது அப்படின்றீங்களா? நம்ம என்ன பண்ணாலும் நம்மள என்ன வச்சா செய்து நீ அருள் வல்லபத்தை அறிமுகத்தை எந்த அனுபவம் பெற்றோராலும் ஒரு சிறிதளவு கூட பெற முடியவில்லை. அதாவது இறை அனுபவத்தை யாராலையும் பெற முடியல அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஆனா இப்ப வல்லார் என்ன சொல்றாங்க? இல்ல இல்லைங்க, அவர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நான் இருக்கும் குடிசையில என்ன தேடி என்கிட்ட புகுந்து என் உளமெனும் குடிசையில இருந்து அப்படின்னு இருக்காரு. எப்படி இது? இதெல்லாம் என்ன தெரியுது சாமி? இதெல்லாம் என்ன தெரியுது? நீங்க கடவுளை தேடி ஓட முடியாது. நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அவனே வந்துருவாங்க போல இருக்கு. அதான் கதை. இப்ப வல்லாரு சும்மா இருந்தாங்க. நம்ம சத்திய விசாரம் பரோபகாரம் பண்ணிட்டு நான் கடவுளை அடைஞ்சிருட்டு வாய கலப்பலான்னு பேசி ஏதாவது குழப்பி விட்டு கடைசியில கடவுள் வரவரையும் அடிச்சு ஓட விட்டுருது. கடவுள் பார்த்தாரு, எப்பா இவனோட இப்படி இருக்காட்டு ஓடிடுவாரு கடவுள். நம்மள பார்த்தாரு நினைக்கிறேன். சும்மா இருந்தானே சாமி ஸ்பேஸ் அங்க வந்துடும் போல இருக்கு. அப்ப கடவுள் உட்கார்றதுக்கு இடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? இப்ப வல்லார் சொல்லுவாரு, மலர் அணையை அலங்கரிக்க புகுகின்றேன் அப்படின்னாக்கா அந்த இடத்த சுத்தம் பண்றேன்னு அர்த்தம். அங்க எந்த ஒரு தீமையும் வருந்தானே அந்த பாட்டுல கடைசியா புறத்து
பொறுப்பு நீங்க விடுங்க அப்படின்னு வரும். சரி சாமி, இதுக்கு மேல நம்ம போக முடியாது, சட்டத்தை போட ஆரம்பிச்சிருவாங்க. சமரி கொடுத்துருங்க மெதுவா சொல்லுங்க, டைம் இருக்கு போற, மெதுவா சொல்லுங்க. பரிநிலைங்கிறதுனால பன்னாத்து முன்னாடி தான் பரிநிலை, 3வது 6வது அதிகாரம் 6வது ஆகிய வரைக்கும் பரிநிலை அது. அது மேல பறந்தது. நான் இந்த அப்துல் காட்சி பாட்டு இல்லையா, இந்த பாடல் பார்த்தீங்கன்னா மேலே எழுதி அங்க மேல எழுதி பாடம். நீங்க மெதுவா பேசுங்க, நீங்க எதுக்கு வேகமா போறீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? ஆணிப்பேரில் அப்துல் காட்சி பாட்டு இல்லையா, சரி, அந்த பாட்டுல மேல எழுதுவாரு, அது மேல 7 மாடம் சொல்ல பாருங்க, அதான் பறவைந்து 7 ஒளியை போட்டு பாருங்க, விந்து ஒளி 7 ஒளி, அது மேல கம்பம் எடுத்து வழி சொல்லுவாரு. பறவைச்ச பாருங்க, பறவை பார்த்துட்டோம் அப்படின்னாங்க. அப்புறம் பறவைக்கு அப்புறம் பல்லநாதம், அங்கதான் பாசம் இருக்கும், அது பாசம் இருக்கும், நம்ம ஒழிக்க முடியாது. அது பாசம் விட முடியாது, நம்மளால முடியாது. அதெல்லாம் அவங்களுக்கு போனாதான் முடியும். அது அவங்க பண்ண தானா செஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அது பண்ணதுக்கப்புறம் மேலே போகிறோம். மேலே போகுது, அங்கே வந்து என்னென்ன 62 பெரிய ஐயா அப்புறம் திக்கிறாம ஆகிறோம், அப்படி அது ஒரு பக்கம். இந்த வந்து வெளி வெளியே சொல்றாரு, இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டில் வந்து வெளியே சொல்றாரு, அது வேறு பாட்டெல்லாம் பண்ணதுக்கப்புறம் திக்கிறாந்தம் அகிராந்தம் அதிகம்லாம் சொல்றாரு, அது அந்த பக்கம். அதே வழி இந்த மாதிரி சைடில் ஒன்று வெர்டிகல் ஹாரிசான்டல். இதை வந்து என்ன சொல்றாங்க, 14 ஒரே வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து சுத்த வெளி மாணவி வெளி சொல்றாரு. வெளி என்ன காலி ஆயிருது, வெளி அது வெளி 3 விழாக்களுங்க. வெளி 3 நான் சொத்த வழி, மோனவழி, ஞான வழி. மனம் சுத்தமாயிடுச்சுங்க, கிளீன் ஆயிடுச்சு. மோனம்லாம் மழை அடையும் போச்சு. உறவினர் வந்து பெரிய வெளியே வந்துட்டாங்க, ஞான வெளி ஞானம் வந்துருச்சு, அடங்கணும், அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு சாமி. ஆமா. அதாவது சாமி, இப்ப மனம் புத்தி சித்த ஆங்காரம் வந்து அடங்கின பிறகு உள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அர்த்தம், அப்படி சொல்லலாமா? ஆமா, அதேதான். பெரிய அறிவு வந்துச்சு. அது ஞான வெளி ஆண்டு வந்துட்டோம், காந்துட்டோம். ஞான வெளி 3 பிரிச்சு சாமி. எனக்கு இப்ப சொல்லுது, இது வேத ஆகமல்ல சொல்லுது, அது வெளியே போனோம். ஆனா ஆண்டத்தை முழுக்க தெரிஞ்சுக்கல சொல்லி வேத ஆகமெல்லாம் வாழ்த்துதான் ஆண்டவரை, தெரிய மாட்டேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பரவாயில்ல, அப்படி தான் போக முடியும், அதெல்லாம் போக முடியாது. சரி சாமி, தவம் பண்ணி தான் போக முடியும். நம்ம தவம் பண்ணுற பாருங்க, அதான் சிறந்த வேலை. தினம் எப்படியாவது தவம் பண்ணுங்க, நல்லா தவம் பண்ணுங்க. 6 வேளை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. பண்ணி மனசை அடக்கி மனசு தூஞ்சி வாங்கினா பெரிய வழி காரணம் வந்துடும். கிட்ட இருக்கு, நீங்க சொல்லுவீங்கல்ல, அது அருள் கிட்ட தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், உட்காந்து மன முடிச்சு சரியா பண்ணுறதில்ல. பண்ணினா அடைஞ்சிடலாம். இந்த மாத மேலே நம்ம ஜெயிக்கிற வழி, வாழற வழி மாத மேலே அழகாக சொல்லிருக்காரு. அதனால இந்த பாட்டெல்லாம் படிக்கிறோம். இவரும் பாட்டு படித்து தமிழ் வகுப்பு இல்லை, இது பாட வகுப்பு இல்லை, ஞான வகுப்பு. என்ன பண்ணால் அனுபவத்தை அடையலாம், என்ன பண்ணால் மனது வரலாம், வழி என்ன அப்படின்னு சொல்ல பாட வகுப்பு. அதனால தயவு செஞ்சு மக்களே, மாத மேலே பாடல முதல் பாட்டுலேருந்து இந்த பாட்டை போறாவே தயவு செஞ்சு அந்த ரெக்கார்டு போட்டு கேளுங்க, கேட்டு குறிச்சி பழகுங்க, அனுபவத்து வாங்க, ஜெயிச்சிடலாம், வாழலாம், மனது வரலாம். இந்த நோக்கமே வந்து எங்களை வந்து பாட்டு சொல்லி அர்த்தம் சொல்லி எங்கள் புலமையாக காட்டுறதா இல்லை. இது எல்லா மக்களும் எல்லாரும் அடைஞ்ச மாதிரி மனது ஜெயிச்சு என்றைக்கு வாழணுங்கிறத சொல்றதுக்காக இந்த பாடம் எடுத்திருக்கோம். மாத லேசம் அன்றைக்கி நீங்கள் மாத பாடல திருச்சொன்னவங்களாம் அது படிக்காத மாபட்சம் கேட்காதீங்க. அவங்க இதெல்லாம் படிக்காதவங்க, அது மேலே புரிஞ்சுக்காதவங்க அவங்களாம். அதனால் அவங்க பேச்சு கேட்காதீங்க. 5 தடவையும் படிங்க, அது பப்பராக படிங்க. இல்லை வல்லார் வாக்கில் இது ஐயாவுக்கு ஒரு பாடல சொல்கிறாரு,
4 வார்த்தை நாகந்தன் வார்த்தைங்கிறார். 4 வார்த்தை ஐயா பேசுகிறார். அதனால தெரிஞ்சு எல்லா திருமணியும் படிங்க, மாதிரி படிங்க, உலகத்தெல்லாம் புற கேளுங்க, கேட்டு வாழ்க்கையை சமப்படுத்திங்க. நம்ம எல்லாம் மனம் ஜெயிக்கலாம். வழி காமிச்சிட்டு வளர். வாழ்க்கை எல்லாம் படிங்க. நன்றி. நம்ம சங்கம் கடைசி நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். சில பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, உனக்கு அறிவு இல்ல அப்படின்னு கேட்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. இப்ப நீங்க என்கிட்ட கேளுங்க. ஐயோ என்ன கேளும்? கேளுங்க, அறிவு இல்ல உனக்கு அப்படின்னு கேளுங்க. சும்மா கேளுங்க. உங்களுக்கு அறிவு இல்லையா? இல்ல, ஏன்னா நான் மனம் புத்தி சித்த அகங்காரத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி? அவதானே சாமி, நம்மளுக்கு இன்னும் அறிவு வரலையே. அவதானே மனம் புத்தி சித்த அகங்காரத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா தாமரை அடைய வரும்ல. இப்ப இல்லைங்கிற சார், தாமரை கொஞ்சம் அடங்கும் சார். அடங்காம இல்லைன்னு சொல்றீங்க. ரொம்ப போயிடுறீங்க. தாமரை 10 ரூபா அடங்கும் இல்லையா? வள்ளலார் வந்து நாயினும் கடையே நீனும் இழிந்தேனாக்கா அவரை ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. இப்ப நாங்க எங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொன்னாக்கா நீங்க கீழே போறீங்கட்டு வேலை ஏத்தி விட்டு எங்க ஆணவத்தை ஏத்தி விட்டுருது. எப்படி? சரவணையா வந்து சமாளிச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பூமா யோசிக்க, எதுக்குடா இவங்க கிட்ட நம்ம தெரியாம சொல்லி கொடுத்த நம்ம கத்திய திருப்பி நம்ம கிட்டயே போடுறாங்கல்ல. அவன் தானே சாமி, அப்படிதான் நினைக்கிறீங்க? யோசித்தேன், வித்தியாசமான கேள்வி கேட்கிறாருன்னு. மடக்கல சாமி, நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? இப்ப நீங்க ஏன் ஒரு தாழ்த்தி? இப்ப வல்லார் மட்டும் வல்லார் வந்து ஏன் அப்படி சொல்றாருனாக்க அவர் தாழ்த்திக்கிறாருப்பா அப்படி. அப்ப நம்மள தாழ்த்திக்கிட்டாங்க. இல்ல நீங்க வேலைன்னு சொல்லிட்டு எங்களை வேலை ஏத்தி எங்க ஆணவத்தை ஏத்தி விடுறது. அப்புறம் நாங்க ஒரு பக்கம் திமிரு பிடிச்சி அலைஞ்சு நாங்களே கிட்டு போயிருவோம் கடைசியா. சரி சாமி, நன்றி. இது இருக்கா?